யார் யாரு பிசினஸ் என்டர்பிரனர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்கீங்களோ, உங்களுக்கு மாடல் இல்லையா, உங்களுக்கு பிசினஸ் செய்யணும் ஆசைப்படுதா, ஆனா உங்களுக்கு வந்து யாருமே இல்லையா கைட் பண்ண, ஸோ நான் இருக்கேன். ஹாய், நான் உங்கள் ஷெஃப் நரேஷ் பாலகிருஷ்ணன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஷெஃப் நரேஷ்னா வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் பிரியாணின்னு. ஸோ டுடே ஐ எம் டூயிங் சிக்கன் தந்தூரி பிரியாணி ஃபார் யூ ஆல். சரி, வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லாரும் தயிர் போடுவாங்க, அப்புறம் தண்ணி பால் பாய்ப்பாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாய்க்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து சரியான ஸ்பெஷலு. ஸோ ஃபர்ஸ்ட் வி காட் அனியன் ஓவர் ஹியர் அண்ட் தென் பே லீஃப். இது வந்துட்டு 4 brothers சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்னமன் இருக்கு, கடுமன் இருக்கு, அப்புறம் லவங்க பூ அதெல்லாமே இருக்குதுல. ஸோ அவர் கிஸ்மிஸ், கேஷ்நட், coriander, black pepper, green chili, pudina, coriander, and this is Chef Naresh special biryani mix. நம்ம வந்துட்டு ஆனியனை வந்துட்டு சொத்தே பண்ணணும். நல்லா வந்துட்டு கரமலைஸ் பண்ணிருச்சு. ஸோ சீக்கிரம் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல வந்துட்டு நம்மளோட கேஷ்நட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதில். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரெசிபினால சீக்கிரட்டாக ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம அதை இன் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ பாருங்கள், எல்லாமே கரமலைஸ் ஆகிடுச்சு இதில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து வந்துட்டு ஒரு 50% வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நான் யார் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும். Chef production got me like, don't wanna write this down, I wanna say it while it's like this now, so let me grab the mic. Don't wanna write this down, I wanna say it while it's like this now, so let me have the mic. I'm getting older, I'm no longer the young pro, so ain't no little kid gonna tell me I'm done for. Nasi biryani. செஃப், பிரியாணின்றீங்க, என்ன பிரியாணி செஃப்? நீ ஏற்கனவே வந்து டம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கியா? கண்டிப்பா. டம் பிரியாணி எப்படி செய்வாங்க? நார்மலி அடுப்புல செய்வாங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5000 பேக்ஸ் நம்ம சமைக்கும் போது அந்த பெரிய பானையில வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு கறி கட்டியை வந்து மேல ஃபுல்லா தூவி விட்டுட்டு ஒரு 20 minutes நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சோம். நினைப்பு இருக்கானா? ஆமா. ஓகே ரைட். ஸோ ஆனா இந்த வாட்டி நான் அதுமாதிரி செய்ய போறது இல்லை. ஏன்னா நான் இன்செர்ட் பாய்க்கிறேன்ல, ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சு டம் பிரியாணி செய்ய போறேன். ஸோ எப்படின்னு தெரியுமா உனக்கு? இப்போ இங்க பாரு. ஸோ நம்ம அரிசியை போட்டுடல. ஸோ ஒரு இன்செர்ட் மேலே வச்சுட்டு I will just pour some water. ஓகேயா? ஸோ இந்த வாட்டர் ஆட் பண்ணினேன். வந்து பாரு என் டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த டம் பிரியாணிக்கு பை ஷெஃப் நரேஷ். சாலிடா செஞ்சிடலாமா? கண்டிப்பா சாலிட். செஃப், இதுனா செஃப் ஏன் உயரத்துல இருக்கு? ஸோ இதான் நான் சொன்னது, என்னோட அடுப்பு. So chef production got me like, don't wanna write this down, I wanna say it while it's like this now, so let me grab the just putting inside. செஃப், வேற லெவல்ல செய்றீங்க செஃப் நீங்க. ஸோ அதுதான் ஷெஃப் நரேஷோட ஸ்பெஷல். don't wanna write this down, I wanna say it while it's like this. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்கீங்களோ, உங்களுக்கு மாடல் இல்லையா, உங்களுக்கு பிசினஸ் செய்யணும் ஆசைப்படுதா, ஆனா உங்களுக்கு வந்து யாருமே இல்லையா கைட் பண்ண, ஸோ நான் இருக்கேன் ஷெஃப் நரேஷ். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க எங்களுக்கு. ஸோ நாங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்க கைட் பண்ணுவோம் உங்களை. செஃப், நானும் பிரியாணி விற்க போறேன் செஃப். Let me have the mic. I'm getting older, I'm no longer the young pro, so ain't no little kid gonna tell me I'm done for, and you ain't even worth